ஹாய் கைஸ், அனைவருக்கும் வணக்கம். டிஎன்யூஎஸ்ஆர்பி சார்பு ஆய்வாளர் தேர்வுல இதுவரைக்கும் கேட்கப்பட்ட ஹிஸ்டரி, அதாவது வரலாறு வினாக்களை தான் டீட்டெயில்டா பார்க்க போறோம். நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இன் விச் டிஸ்ட்ரிக்ட் இஸ் பூலாங்குறிச்சி இன்ஸ்கிரிப்ஷன் ஃபவுண்ட்? பூலாங்குறிச்சி கல்வெட்டு கண்டெடுக்கப்பட்ட மாவட்டம் எது? இது வந்து சிவகங்கை தான். கல்வெட்டுகள் ரிலேட்டடா கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. இது போக முக்கியமான கல்வெட்டுகள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாங்குளம் கல்வெட்டு, மதுரை மாவட்டம் மாங்குளம் கல்வெட்டு. இது வந்து பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியனை பத்தி சொல்லியிருப்பாங்க. அவர்தான் சமணர் படுக்கைகள் அமைத்து கொடுத்தார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து புகழூர் கல்வெட்டு முக்கியமானது. புகழூர் அப்படின்றது கரூருக்கு அருகில உள்ளது. இது வந்து சேர மன்னர்களை பத்தி சொல்லும். அடுத்து அரச்சலூர் கல்வெட்டு, இது வந்து ஈரோடுல இருக்கும். சங்ககால மக்களுடைய கலை, இசை, நடனம் இதை பத்தி சொல்றதா இந்த அரச்சலூர் கல்வெட்டு. ஓகே, உக்ரைனின் தலைநகரம் எது? விச் இஸ் த கேபிட்டல் ஆஃப் உக்ரைன்? அதாவது 2023 எஸ்ஏ எக்ஸாம்ல கேட்ட கேள்விதான் இது. இந்த டைமிங்ல உக்ரைன் ரஷ்யாவா ரொம்ப பீக்கா போயிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி இப்ப உங்களுக்கு தெரியும், இஸ்ரேல், பாலஸ்தீன், ஈரான், அமெரிக்கா இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு வார் நடந்துட்டு இருக்கு. இப்பதான் அதுக்கு முடிவுக்கு வந்திருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியும். சோ இந்த மாதிரியான முக்கியமான நாடுகளுடைய தலைநகர் பார்க்கறது நமக்கு முக்கியம். உக்ரைனின் தலைநகரம் கீவ். மாஸ்கோ அப்படின்றதான் ரஷ்யாவின் தலைநகர். உங்களுக்கு தெரியும், அமெரிக்கா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, இதுக்கு வந்து வாஷிங்டன் டிசி, இதுதான் தலைநகர். இதே மாதிரி ஈரான் அணு ஆயுதங்கள்ல கிடங்குல தான் அமெரிக்கா தாக்குதல் நடத்தினாங்க. ஈரானுடைய தலைநகர் தெஹ்ரான் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து இஸ்ரேலுடைய தலைநகர் ஜெருசலேம். அடுத்து பாலஸ்தீனத்துக்கு 2 தலைநகர் சொல்லுவாங்க. கிழக்கு ஜெருசலேம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு என்ன சொல்லுவாங்கன்னா ராமல்லா ஃபர்ஸ்ட் இருந்துச்சுன்னா அதை ஃபர்ஸ்ட் போட்டுருங்க. ஓகே. அடுத்து, 3 system of revenue collection had been introduced by the British. ரயாத் மீன்ஸ் கல்டிவேட்டர். ஆங்கிலேயர்களால் 3 வகையான வருவாய் வசூல் முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. ரயத் என்றால் விவசாயி என்று பொருள். ரெண்டுமே சரிதான். 3 வகையான விவசாய வருவாய் வசூல் முறை அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஜமீன்தாரி ஸ்கீம். இதை யார் கொண்டு வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, காரன் வாலிஸ் பிரபு கொண்டு வந்திருப்பாரு. எந்த பிளேஸ்ல கொண்டு வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வங்காளம், பீகார், ஒடிசா, உத்தரப்பிரதேஷ், இந்த பிளேஸ்ல தான் இந்த ஜமீன்தாரி முறையை கொண்டு வந்திருப்பாங்க. இதை எந்த இயர் கொண்டு வந்திருப்பாங்கன்னா 1793 நிலையான நிரந்தர நிலவரி திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. 2வது ரயத்வாரி. இந்த ரயத் என்றால் விவசாயம் சொல்றாங்கல்ல, இந்த ரயத்வாரி ஸ்கீமை யார் கொண்டு வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சர் தாமஸ் மன்ரோ அப்படின்றவர் கொண்டு வருவாரு. இவர் வந்து சென்னை மாகாணத்தோட ஆளுநரா இருப்பாரு. சோ மதராஸ் மாகாணத்துலதான் இதை கொண்டு வருவாங்க. இது எப்ப கொண்டு வருவாங்கன்னா 1820 டைமிங்ல கொண்டு வருவாங்க. இது வந்து நிலவரிய நேரடியா விவசாயிகளே செலுத்திக்கலாம் அப்படின்னு சொல்றதா இந்த ஸ்கீம். அதற்கடுத்து மகள்வாரி அப்படின்ற ஒரு ஸ்கீம் கொண்டு வருவாங்க. மகள்வாரி இது எந்த ஏரியால கொண்டு வருவாங்கன்னா, பஞ்சாப் மற்றும் மத்திய இந்தியா இந்த பகுதிகளில் தான் கொண்டு வருவாங்க. இந்த மகள்வாரி கொண்டு வரதுல 2 பேர் வருவாங்க. 1822ல இந்த மகள்வாரி ரிலேட்டடா ஃபர்ஸ்ட் காயின் பண்ணது யாரு, இந்த மகள்வாரி முறை கொண்டு வரலாம் அப்படின்னு சொன்னது யாருன்னா, ஹோல்டு மெக்கன்சி. ஆனா இந்த மகள்வாரி முறைய நடைமுறைப்படுத்தினது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வில்லியம் பெண்டிங் பிரபு இவர் தான் கொண்டு வந்திருப்பார். இதுதான் இந்த 3 வருவாய் வசூல் முறைகள். இந்த மகள் அப்படின்னா என்னன்னா, கிராமம் அர்த்தம். ரயத்னா விவசாயன்ற மாதிரி, மகள்னா கிராமம். இந்த கிராமத்துல உள்ள ஒரு குழுவேவும் வரியை வசூல் பண்ணி மன்னர்கிட்ட கொடுத்துருவாங்க. இந்த ஜமீன்தாரி முறையில 11 பங்கு வரி வசூல் பண்றாங்கன்னா, 1 பங்கு ஜமீன்தார் எடுத்துக்குவாங்க, 10 பங்கு அரசு கிட்ட கொடுத்துருவாங்க. ஓகே. அடுத்து, இந்தியாவில் முகலாய பேரரசு ஏற்பட அடித்தளமிட்ட போர். விச் பேட்டில் லேய்டு டு ஃபவுண்டேஷன் ஆஃப் முகல் எம்பையர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதலாம் பானிபட் போர். எப்ப நடந்திருக்குன்னா 1526ல பாபருக்கும் டெல்லி சுல்தானின் கடைசி மன்னரான இப்ராஹிம் லோடிக்கும் இடையே நடந்திருக்கும். 1526ல. இப்ப இந்த பாபருடைய போர்கள் முக்கியமானது. பாபர் வந்து 4 போர் புரிஞ்சிருப்பாரு. பானிபட் போர்,
கான்வா போர், சந்தேரி போர், காக்ரா போர். காக்ரா போர். இது எப்படி நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம்னா, பாகா, சா, காக்ரா. காக்கான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பாகா, சா, காக்கான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இங்க கானா கான்வா, காக்கானா காக்ரா அப்படின்னு ஈஸியா நம்ம மைண்ட்ல வச்சுக்கலாம். இது அப்படியே வரிசையா பார்த்தீங்கன்னா 1526, 27, 28 பானிபட் போர், கான்வா போர், சந்தேரி போர், காக்ரா போர் 1529. 1530 பாபர் இறந்துருவார். யாருடைய ஆட்சி காலத்தில் சீனாவை சேர்ந்த பௌத்த துறவி பாஹியான் இந்தியாவிற்கு வந்தார்? During the region of which king did Buddhist monk Fahian from China visit India? பாகியான் யாருடைய ஆட்சி காலத்துல வந்தார்னா 2ஆம் சந்திரகுப்தர் இவருடைய ஆட்சி காலத்துல தான் பாகியான் வந்திருப்பாரு. இதே மாதிரி சீனால இருந்து இன்னொரு முக்கியமான பயணி வந்திருப்பாங்க, யுவான் சுவாங். யுவான் சுவாங் இவங்க யாருடைய காலத்துல வந்திருப்பாங்கன்னா ஹர்ஷருடைய காலத்துல வந்திருப்பாங்க. இவருடைய நூலுடைய பெயர் தான் சி யூ கி. இவருடைய பயண நூல் பெயர் தான் யுவான் சுவாங்குடைய பயண நூல் சி யூ கி. இதே மாதிரி முக்கியமான வெளிநாட்டு பயணிகள் எப்பெல்லாம் வந்திருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கஜினி வந்தப்ப அல்பருனி அப்படின்றவர் வந்திருப்பார். இவர் தான் தாரிக் இ ஹிந்த் அப்படின்ற ஒரு புக் எழுதியிருப்பார். தாரிக் இ ஹிந்த் இது ஒரு முக்கியமான புத்தகம். அதே மாதிரி முகமது பின் துக்ளக் டைமிங்ல முகமது பின் துக்ளக் இவர் தான் தலைநகரை டெல்லியில இருந்து தேவகிரிக்கு மாத்திட்டு திரும்பவும் டெல்லிக்கே போயிருப்பாரு. இவருடைய டைமிங்ல யார் வந்திருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இபின் பதூதா அப்படின்றவர் வந்திருப்பாரு. இவங்கெல்லாம் முக்கியமானவங்க. இதே மாதிரி கிருஷ்ணதேவராயர் ஆட்சி காலத்துல விஜயநகர பேரரசு ஆட்சியில இருந்தப்பதான் போர்ச்சுகல், இத்தாலியில இருந்து நிறைய பேர் வந்திருப்பாங்க. கிருஷ்ணதேவராயர் ஆட்சி காலத்துல டொமிங்கோ பயஸ் அப்படின்றவர் வந்திருப்பாரு. டொமிங்கோ பயஸ் இவர் வந்து இத்தாலி நாட்டு பயணி. இவர் தான் என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஹம்பி நகரம், அதாவது விஜயநகருடைய தலைநகரம் இருக்கு பாத்தீங்களா, ஹம்பி நகரம் செழிப்பா இருந்தது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அடுத்த கேள்வி, The combined forces of Deccan Sultans defeated Vijayanagar in 1565 Battle of Talaikota. Vijayanagar then shifted capital to Chandragiri. 1565 தலைக்கோட்டை போரில் தக்கான சுல்தான்களின் கூட்டுப்படை விஜயநகர அரசை தோற்கடித்தனர். சரிதான். தலைநகரை சந்திரகிரிக்கு மாற்றியது. ரெண்டுமே சரிதான். 1565 இந்த தக்கான சுல்தான்கள்லாம் 5 பேர் இருப்பாங்க. இந்த தக்கான சுல்தான்கள் 5 பேர் இருப்பாங்க. அகமது நகர், பிஜப்பூர், பீடார், பெரார், கோல்கொண்டா இவங்க 5 பேரும் சேர்ந்து விஜயநகரை எதிர்த்து போர் விடுவாங்க. இந்த தலைக்கோட்டை போர்ல விஜயநகர் சார்பா யார் போரிட்டு இருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ராமராயர். இவர்தான் போர் புரிந்திருப்பாரு. இவரை தோற்கடிச்சிருப்பாங்க. தக்கான சுல்தான்கள் வெற்றி பெற்றுவாங்க. வெற்றி பெற்றதன் பிறகு விஜயநகருடைய தலைநகரா எஞ்சியிருந்த மன்னர்கள் எல்லாரும் திருமலை தேவராயர் அப்படின்றவர். திருமலை தேவராயர் கிருஷ்ணதேவராயருடைய சகோதரர் வழியில் வருவாரு. இவர் எங்க போயிறாரு அப்படின்னா சந்திரகிரிக்கு தன்னுடைய தலைநகரை மாத்திறாரு. அடுத்த கேள்வி, பாஸ்டன் டீ பார்ட்டி ரிலேட்ஸ் டு விச் இண்டிபெண்டன்ஸ் வார்? 1773 நிகழ்ந்த பாஸ்டன் தேநீர் விருந்து எந்த நாட்டு விடுதலை போருடன் தொடர்புடையது? இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அமெரிக்காவுடைய விடுதலை போருடன் தொடர்புடையது. அமெரிக்கால இங்கிலாந்து, அதாவது ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி இங்க நம்ம ஆட்சி பண்ணாங்க பாத்தீங்களா, இதே மாதிரி இங்கிலாந்து அங்கேயும் ஆட்சி பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. என்ன பண்ணிருப்பாங்கன்னா, டீ இருக்கு பாத்தீங்களா, தேயிலைக்கு வரி விதிச்சிருவாங்க. இதை எதிர்த்து அங்க உள்ள கடற்கரைகள்ல தேயிலைகளை கொட்டி அங்க உள்ள அமெரிக்கர்கள் போராட்டத்தை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சோ இந்த போராட்டம் தான் விடுதலை போராட்டத்துக்கு ஒரு தூண்டுதலா இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு எப்படி 1857 ரிவோல்ட் தான் விடுதலை போராட்டத்திற்கு முதல் இந்திய சுதந்திர போராட்டம்னு சொல்றோமோ, அதே மாதிரி அமெரிக்க சுதந்திர போராட்டத்திற்கு ஒரு தூண்டுகோலாக இருந்தது 1773 நடந்த பாஸ்டன் தேநீர் விருந்து. இதுதான் முக்கியமானது. இதே மாதிரி பிரெஞ்சுல 1789 பிரெஞ்சு புரட்சி நடக்கும். இந்த பிரெஞ்சு புரட்சி மூலமா தான் பிரான்ஸ்ல என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மன்னர் ஆட்சியை ஒழிச்சிருவாங்க. மன்னர் ஆட்சியை ஒழிச்சிட்டு மக்களாட்சியை கொண்டு வருவாங்க. இதே மாதிரி ரஷ்யால 1917 ரஷ்ய புரட்சி நடக்கும். இதுலதான் கம்யூனிஸ்ட் ஆட்சி மலரும் அப்படின்னு சொல்லுவாங்க. கம்யூனிஸ்ட் ஆட்சி முதல் முறையா வரும்.
அடுத்து மேட்ச் த ஃபாலோயிங் கேட்டிருக்காங்க. பிருத்திவிராஜ் சௌஹான் அப்படின்றவர் ராஜபுத்திரர். குத்புதீன் ஐபக் இவர் தான் அடிமை வம்சத்தை தோற்றுவித்தவர். செங்கிஸ்கான் அப்படின்றவர் மங்கோலியர். கிசிர்கான் அப்படின்றவர் சையது வம்சத்தின் ஆட்சியாளர். அடுத்து வேலூர் புரட்சி 1806 நடைபெற்றிருக்கும். கோல் கிளர்ச்சி அப்படின்னா 1831 கோல் கிளர்ச்சி நடைபெற்றிருக்கும். இந்த கோல் கிளர்ச்சி எங்க நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஜார்க்கண்ட், பீகார் இந்த ஏரியால தான் கோல் கிளர்ச்சி நடைபெற்றிருக்கும். இந்த கோல் கிளர்ச்சி சோட்டா நாக்பூர் பீடபூமி பகுதி அப்படின்னு காமனா சொல்லுவாங்க. சோட்டா நாக்பூர் பீடபூமி பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. இதனுடைய தலைவராக இருந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா புத்த பகத். இவர் தான் இந்த கோல் கிளர்ச்சிக்கு தலைமை தங்கியிருப்பார். அடுத்து பெருங்கலகம், முதல் இந்திய சுதந்திர போர், இது எல்லாமே 1857 நமக்கு தெரியும். இந்த கருநீல சாய கிளர்ச்சினாலும் இண்டிகோ ரிவோல்ட் அப்படின்னாலும் ஒண்ணுதான். இது வந்து 1859 நடைபெற்றிருக்கும். கீழ்கண்ட கூற்றுகளில் எவை உண்மையானவை? இன் சங்கம் ஏஜ் த கிங்ஷிப் வாஸ் ஹெரிடிட்டரி. த கிங் வாஸ் கால்டு கோ. சங்க காலத்தில் அரசுரிமை அப்படின்றது பரம்பரையானது. ஒருத்தவர் ஆட்சி பண்றாருன்னா அவருடைய மகன் அதுக்கடுத்து ஆட்சிக்கு வருவாரு, அவருடைய மகன் அதுக்கடுத்து ஆட்சிக்கு வருவார். இதுதான் பரம்பரையானது. அரசர் கோ என அழைக்கப்பட்டார். ரெண்டுமே சரிதான். அரசருக்கு வேற என்ன பெயர்களா இருக்கும்னா அரசர் வந்து கோ, மன்னன், கொற்றவன், இறைவன், வேந்தன். இந்த பேர்லாம் சங்க காலத்துல மன்னனுக்குரிய பெயர்கள். இதே மாதிரி இளவரசர் இருக்காரு பாத்தீங்களா, மன்னனுடைய மகன். அந்த இளவரசருக்கு கோ மகன் அப்படின்னு பேர் இருக்கும். மன்னர்னா கோ, இளவரசர்னா கோ மகன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இளவரசர் முடிசூட்டும் விழா அல்லது அரசு கட்டிலேறுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. சங்க காலத்துல மன்னர்களுக்கு 4 படைகள் இருந்திருக்கும். காலாட்படை, குதிரைப்படை, யானைப்படை, தேர்ப்படை. இந்த 4 படைகள் இருந்திருக்கும். இது போக முக்கியமானது மன்னருக்கு 5 கடமைகள் இருக்குன்னு சொல்லுவாங்க. சங்ககால மன்னர்கள் தமது கடமையாக 5 கடமைகள் சொல்லுவாங்க. 1 கல்வி வழங்குதல், மக்களுக்கு கல்வி வழங்குதல் அவருடைய கடமை. அதற்கடுத்து சடங்குகளை செய்தல், இந்த திருவிழாக்கள் நடத்துறது போன்ற சடங்குகளை செய்வதும் அவருடைய கடமைதான். அடுத்து பரிசு பொருட்கள் வழங்குதல், புலவர் பெருமக்களுக்கு பரிசு பொருட்கள் வழங்குவதும் இவருடைய கடமைதான். மக்களை பாதுகாப்பதும் இவருடைய கடமைதான். அடுத்து குற்றவாளிகளை தண்டித்தல். இந்த 5 தான் சங்ககால மன்னர்களின் கடமைகளாக கருதப்பட்டது. கல்வி வழங்குதல், சடங்குகளை ஏற்பாடு செய்தல், பரிசு பொருட்களை வழங்குதல், மக்களுக்கு பாதுகாப்பு அளித்தல், குற்றவாளிகளை தண்டித்தல். பின்வரும் கோட்டைகளையும் நகரங்களையும் பொறுத்துக. சென்ட் டேவிட் கோட்டை கடலூர்ல இருக்கும். சென்ட் ஜார்ஜ் கோட்டை இதுதான் இப்ப தமிழ்நாட்டுடைய தலைமைச் செயலகமா இருக்கு. இதுதான் 1639 கட்டியிருப்பாங்க. இது யார் கட்டியிருப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரான்சிஸ் டே அப்படின்ற ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் ஒரு அதிகாரி தான் இதை கட்டியிருப்பார். பிரான்சிஸ் டே. இதை சந்திரகிரி அரசர்கிட்ட இருந்ததான் வாங்கியிருப்பாங்கன்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அடுத்து செயின்ட் வில்லியம் ஃபோர்ட் அப்படின்னா கொல்கத்தா. வில்லியம் கோட்டை கொல்கத்தா. இது எப்ப கட்டியிருப்பாங்கன்னா கரெக்டா அந்த 1700 முடிகிற கடைசி 5 வருடம் 1696 to 1700 இந்த வில்லியம் கோட்டை கட்டியிருப்பாங்க. அடுத்து சென்ட் லூயிஸ் போர்ட் அப்படின்னா பாண்டிச்சேரி. இதுதான் பிரெஞ்சுக்காரர்களுடைய ஒரு வணிக தளமாகவும் இருந்திருக்கும். பாண்டிச்சேரியில லூயிஸ் கோட்டை. தமிழ்நாட்டில் எங்கு நீருக்கடியில் தொல்லியல் தளம் அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டுள்ளது? இன் தமிழ்நாடு வேர் வாஸ் அண்டர் வாட்டர் ஆர்கியாலஜிக்கல் சைட் மியூசியம் எஸ்டாப்ளிஷ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பூம்புகார். இது எப்ப ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்கன்னா 1997. இதே 1997 தமிழ்நாட்டுல இன்னொரு முக்கியமான இன்சிடென்ட் நடந்திருக்கும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், தமிழ்நாடு மனித உரிமைகள் ஆணையமும் 1997 தான் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. அதே 97 பூம்புகார்ல நீருக்கடியில் தொல்லியல் தளம் அமைக்கப்பட்டிருக்கும். சரிங்களா? இந்த கொற்கை அப்படின்னா இப்ப இருக்கிற தூத்துக்குடி. இது வந்து மதுரையை ஆண்ட பாண்டிய மன்னர்களுடைய ஒரு முக்கியமான துறைமுக நகரமா இருந்ததான் இந்த கொற்கை. தரங்கம்பாடி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டேனிஷ் கம்பெனி இருக்குல்ல, டேனியர்கள், இவங்களுடைய கோட்டை இங்க தரங்கம்பாடியில தான் இருந்துச்சு. இதன் மூலமா வணிகம் மேற்கொண்டாங்க.
முசிறி இதுதான் இந்தியாவின் பேரங்காடி அப்படின்னு மூத்த பிலினி சொல்லியிருப்பார். மூத்த பிலினி என்ன சொல்றாருன்னா இந்தியாவின் பேரங்காடி அப்படின்னு முசிறிய சொல்லியிருப்பார். மௌரிய பேரரசின் கடைசி அரசர் யார்? பிருகத்ரதன். மௌரிய பேரரசுடைய கடைசி அரசர் யாருன்னு பாத்தீங்கன்னா பிருகத்ரதன். முதல் அரசர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சந்திரகுப்த மௌரியர். சந்திரகுப்த மௌரியர் இவர் தான் அசோகருடைய தாத்தா. சந்திரகுப்த மௌரியருக்கு அடுத்துதான் பிந்துசாரர் அப்படின்றவர் வர்றாரு. பிந்துசாரருக்கு அடுத்துதான் அசோகர் வர்றாரு. இந்த பிருகத்ரதனை வீழ்த்தி இதுக்கு அடுத்து சங்க வம்சம் அல்லது சுங்கர்கள் அப்படின்றவங்க வராங்க. சுங்க வம்சம் அப்படின்றவங்க வர்றாங்க. இதனுடைய முதல் அரசர் யாருன்னு பாத்தீங்கன்னா புஷ்யமித்ர சுங்கர். புஷ்யமித்ரர் அல்லது புஷ்யமித்ர சுங்கர். இந்த சுங்க வம்சத்துடைய கடைசி அரசர் யாருன்னா தேவபூதி. இதே மாதிரி முக்கியமான அரசுகள் அதனுடைய முதல் அரசர் யாரு, கடைசி அரசர் யாரு, இதெல்லாம் பார்த்து வச்சுக்கிறது நமக்கு நல்லது. இதே மாதிரி நந்த வம்சம், நந்தர்கள்ல முதல் மன்னர் யாருன்னு பாத்தீங்கன்னா மகாபத்மநந்தர். மகாபத்மநந்தர். கடைசி மன்னர் யாருன்னா தனநந்தர். ஓகே, அடுத்த கேள்வி, லக்பாக்ஸ் என அழைக்கப்பட்டவர் யார்? லக்பாக்ஸ் அப்படின்னா லட்சங்களை வாரி வழங்குபவர். லட்சங்களை வாரி வழங்குபவர் அப்படின்னாதான் லக்பாக்ஸ் அப்படின்றத சுருக்கமா சொல்லுவாங்க. இது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா குத்புதீன் ஐபக். இவர் தான் மாம்லுக் எனப்படும் அடிமை வம்சத்தை தோற்றுவித்தவர். இவர் தான் லக்பாக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இல்டுமிஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்லேவரி ஸ்லேவ், அதாவது அடிமைகளின் அடிமை. அடிமைகளின் அடிமை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பால்பனை இறைவனின் நிழல் அப்படின்னு அவரே சொல்லிக்கிறார். இறைவனின் நிழல். இந்த ரஷ்யா சுல்தான் யாருன்னு பாத்தீங்கன்னா முதல் பெண் சுல்தான் அல்லது முதல் பெண் முஸ்லிம் ஆட்சியாளர். இந்தியாவுடைய முதல் பெண் முஸ்லிம் ஆட்சியாளர் அல்லது இந்தியாவின் முதல் பெண் சுல்தான், ரெண்டுமே அவங்க தான். மகதத்தின் தலைநகரம் எது? மகதத்தின் தலைநகரம் ராஜகிரகம். ஃபர்ஸ்ட் ராஜகிரகமா இருக்கும். இதற்கு அடுத்து உதயன் அப்படின்ற ஒரு மன்னன் அஜாத சத்ருக்கு அடுத்து வருவாரு. இந்த உதயன் மன்னன் தான் இதை பாடலிபுத்திரத்துக்கு மாத்துவாங்க. இதுக்கு அடுத்து வர சந்திரகுப்த மௌரியர்கள், நந்தர்கள், இவங்க எல்லாருமே இந்த பாடலிபுத்திரத்தை தலைநகரை வச்சுதான் ஆட்சி பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் இந்த மகதத்துடைய தலைநகர் எதுனா ராஜகிரகம் தான். இந்த மகதம் அப்படின்னா என்னன்னா மொத்தம் 16 மகா ஜனபதங்கள் இருந்துச்சு. இந்த 16 மகா ஜனபதங்களும் தங்களுக்குள்ள போட்டி போட்டு நீ பெருசா நான் பெருசான்னு சண்டை போட்டு இதுல கடைசியா வென்றது யாருன்னா மகத பேரரசு. அதுல ஃபர்ஸ்ட் ஆரியங்க வம்சம் அவங்கதான் ஆட்சிக்கு வருவாங்க. இவங்களுக்கு அடுத்து சிசுநாகர், நந்தர்கள், மௌரியர்கள் இப்படின்னு வரிசையா வருவாங்க. சோ மகதத்தை பேஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் ஹெட் குவார்டர் வந்தது ராஜகிரகம். அத உதயன் அப்படின்ற மன்னர் தான் பாடலிபுத்திரத்துக்கு மாத்துவாரு. இந்த பாடலிபுத்திரத்துலதான் நந்தர்கள், மௌரியர்கள், குப்தர்கள் இவங்கெல்லாம் தன்னுடைய தலைநகரை வச்சு ஆட்சி பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப இதுல இருக்கு பாத்தீங்கன்னா இந்த உஜ்ஜயினி, கோசலம், கௌசாம்பி இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். உஜ்ஜயினி அப்படின்னா அவந்தி அப்படின்ற மகாஜனபதத்துடைய தலைநகர் தான் உஜ்ஜயினி. அவன் தான் அர்ஜென்டா போயிட்டான் அப்படின்னு நான் சொல்லுவேன். உஜ்ஜயினி, அவந்தி அதோடைய தலைநகர் தான் உஜ்ஜயினி. கோசாலம் அப்படின்றதுடைய தலைநகர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அயோத்தி. கோசலத்தின் தலைநகர் அயோத்தி. அதே மாதிரி கௌசாம்பி அப்படின்றது வத்சம் அப்படின்ற மகாஜனபதத்துடைய தலைநகர் தான் கௌசாம்பி. இங்க சாம்பி இதை வச்சு யோசிக்கணும். கோஹினூர் வைரத்தை எடுத்து சென்றவர் யார்? நாதிர் ஷா தான் எடுத்துட்டு போயிருப்பாரு. இவர் எப்ப எடுத்துட்டு போயிருப்பாருன்னா 1739 எடுத்துட்டு போயிருப்பாங்க. ஓகே, இந்த அகமது ஷா அப்தாலி எதுல வருவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மூன்றாம் பானிபட் போர். மூன்றாம் பானிபட் போர் எப்ப நடந்திருக்கும் அப்படின்னா 1761 நடந்திருக்கும். இவர் ஒரு ஆப்கானிய அரசர். ஆப்கானிஸ்தானை சேர்ந்தவர். மூன்றாம் பானிபட் போர் இவருக்கும் எதிராளி யாருன்னு பாத்தீங்கன்னா மராத்தியர்களுக்கும் நடந்திருக்கும். இந்த போரோட மராத்தியர்கள் வீழ்ச்சி அடைய ஆரம்பிச்சிருவாங்க. இந்த போர்ல இந்த அகமது ஷா அப்தாலி வெற்றி பெற்றுவார். சூஜா உத் தௌலா, நஜீப் உத் தௌலா இவங்கெல்லாம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மூன்றாம் பானிபட் போர்ல இவருக்கு உதவி பண்ணியிருப்பாங்க.
யாருக்கு? அகமது ஷா அப்தாலிக்கு உதவி பண்ணியிருப்பாங்க. இந்திய பணியாளர் சங்கத்தின் தலைமையகம் எது? த ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் சர்வன்ட்ஸ் ஆஃப் இந்தியா சொசைட்டி எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பூனால தான் இருக்கு. இதை எப்ப ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1905 ஜூன் 12 ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. 1905 ஜூன் 12. இதை ஸ்டார்ட் பண்ணவர் யாருன்னு பாத்தீங்கன்னா கோபால கிருஷ்ண கோகலே. அவர் தான் இதை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. இதே மாதிரி முக்கியமானது இந்த பிரம்ம சமாஜ், பிரார்த்தனை சமாஜ், ஆத்மீய சமாஜ் இதெல்லாம் கொஞ்சம் ஸ்பீடா பார்த்தலாம். 1815ல ஆத்மீய சபா அப்படின்றத ராஜாராம் மோகன் ராய் கொண்டு வர்றாரு. ராஜாராம். இதே மாதிரி 1828ல பிரம்ம சமாஜ் பிரம்ம சமாஜும் ராஜாராம் தான் கொண்டு வந்திருப்பாரு. ரெண்டுமே கல்கத்தால தான் கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்து 1867ல 1867ல பிரார்த்தனை சமாஜ் பிரார்த்தனை சமாஜ் இது யார் கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆத்மாராம் பாண்டுரங் ஆத்மாராம் பாண்டுரங் அப்படின்றவர் கொண்டு வந்திருப்பாங்க. 1875ல ஆரிய சமாஜம் இது யார் கொண்டு வந்திருப்பாங்கன்னா சுவாமி தயானந்த சரஸ்வதி. அடுத்து ராமகிருஷ்ணா மிஷன் 1897ல ராமகிருஷ்ணா மிஷன் இது வந்து விவேகானந்தர் கொண்டு வந்திருப்பாரு. இதே மாதிரி 1876ல முக்கியமானது இதே மாதிரி சொசைட்டின்னு வரும். 1876ல இந்தியன் சொசைட்டி இந்தியன் அசோசியேஷன் இதை யார் ஸ்டார்ட் பண்ணிருப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா சுரேந்திரநாத் பானர்ஜி ஆனந்த் மோகன் போஸ் இவங்க 2 பேரும் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. ஆனந்த் மோகன் போஸ் இதுதான் இந்திய தேசிய காங்கிரஸ்க்கே ஒரு முன்னோடியா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்தியன் அசோசியேஷன் 1876 இதெல்லாம் கொஞ்சம் முக்கியமான ஒரு அமைப்புகள். இதை பார்த்துக்கிறது முக்கியம். சாகரி என்ற விருது பேர் யாருக்கு சொந்தம்? த டைட்டில் சாகரி வாஸ் அசியூம்டு பை இது தவறான விடை. 2ஆம் சந்திரகுப்தர் சாகரி என்ற விருது பேர் சொந்தமானவர் 2ஆம் சந்திரகுப்தர். ஏன்னா சாகர்கள் அப்படின்றவர்களை வெற்றி பெற்றதுனால இவருக்கு சாகரி அப்படின்ற பட்டம் கொடுத்திருப்பாங்க. இவருடைய இன்னொரு பட்ட பேர் என்னன்னா பரம் பகவத அல்லது பரம் பகவத அப்படின்ற பட்ட பேர் இருக்கும். தேவஸ்ரீ, தேவகுப்தா, விக்ரமாதித்யன் அதுவும் இவருடைய பட்ட பேர் தான். விக்ரமாதித்ய சோழன் உலா அப்படின்றதெல்லாம் படிச்சிருப்பீங்க. அந்த விக்ரமாதித்யனே இவர் தான். இது எல்லாமே இவருக்கான பட்ட பேர்கள். இந்த சமுத்திரகுப்தர்களுடைய பட்ட பேர் என்னன்னா இந்தியாவின் நெப்போலியன் இவர் தாங்க. சமுத்திரகுப்தர் இந்தியாவின் நெப்போலியன். முதலாம் சந்திரகுப்தர் எப்படி சொல்றாங்கன்னா மகா ராஜாதி ராஜா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த குமாரகுப்தர் இருக்காரு பாத்தீங்கன்னா இவரை மகேந்திராதித்யா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மகேந்திராதித்யா. இதே மாதிரி ஸ்கந்தகுப்தன் ஒருத்தர் இருப்பார். அவரை தேவராஜா அப்படின்னு சொல்லுவாங்க. தேவராஜா. இதற்கு முன்னாடி 2 பேர் வருவாங்க. ஸ்ரீகுப்தர், கடோத்கஜர் இவங்கள மகாராஜா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் 2 பேரையும் மகாராஜா, முதலாம் சந்திரகுப்தர மகாராஜாதி ராஜா, அடுத்து சமுத்திரகுப்தர இந்திய நெப்போலியன், 2ஆம் சந்திரகுப்தர சாகரி, விக்ரமாதித்யன், பரம்பகவத, குமாரகுப்தர மகேந்திராதித்யா, ஸ்கந்தகுப்தர தேவராஜா அப்படின்னு சொல்லுவாங்க. புலிகேசி 2 அதாவது 2ஆம் புலிகேசி ஹர்ஷவர்தனரை எந்த நதிக்கரையில் தோற்கடித்தார்? புலிகேசி 2 டிஃபீட்டட் ஹர்ஷவர்தனா ஆன் பேங்க்ஸ் ஆஃப் விச் ரிவர் அப்படின்னா நர்மதை ரிவர்ல தான் புலிகேசி 2ஆம் ஹர்ஷவர்தனரை தோற்கடிச்சிருப்பாரு. இதே மாதிரி புலிகேசி தமிழ்நாட்டை சேர்ந்த பல்லவ மன்னன் மகேந்திரவர்மனையும் தோற்கடிச்சிருப்பாரு. இதற்கு பழிதீர்க்கும் விதமாக தான் மகேந்திரனுடைய மகன் நரசிம்மவர்மன் இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா 2ஆம் புலிகேசியை தோற்கடிச்சு வாதாபி கொண்டான் அப்படின்ற பட்டமும் கொண்டு வந்திருப்பாரு. வாதாபி தான் 2ஆம் புலிகேசியுடைய அந்த சாளுக்கியர்களுடைய தலைநகரத்தின் பெயர். கலிங்க போர் எப்போது நடைபெற்றது? 261ல நடைபெற்றுச்சு. இந்த கலிங்கம் அப்படின்ற பிளேஸ் எங்க இருக்குன்னா ஒடிசா அந்த பகுதியில இருக்கு. இந்த ஒடிசாவை ஆட்சி புரிந்த மன்னர்களுக்கும் அசோகருக்கும் இடையே நடைபெற்றதான் இந்த கலிங்க போர். இதுல கிட்டத்தட்ட ஒரு 1,50,000 பேர் இறந்துட்டதா சொல்றாங்க அந்த காலத்துலயும்.
இதற்கு அப்புறம் தான் மனம் திருந்தி நம்ம வந்து இனிமேல் போர் புரியக்கூடாது அப்படின்னு சொல்லி அசோகர் மாறியதாகவும் சொல்லுவாங்க. 271 இல்ல 261. நாட்டு மொழி செய்தித்தாள் சட்டம் எப்போது கொண்டு வரப்பட்டது? 1878ல தான் கொண்டு வந்திருப்பாங்க. இத கொண்டு வந்தது லிட்டன் பிரபு. லிட்டன் பிரபு தான் கொண்டு வந்திருப்பாங்க. இத 1882ல ரத்து பண்ணியிருப்பாங்க. ரத்து பண்ணப்ப யாரு வைஸ்ராயா இருந்திருப்பாங்கன்னா, ரிப்பன் பிரபு. இவர் தான் இத ரத்து பண்ணியிருப்பாரு. ஹூ ஸ்டார்ட்டட் த செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட்? சுயமரியாதை இயக்கத்தை யார் தொடங்கினார்? ஈவேரா பெரியார். இவர் தான் தொடங்கியிருப்பாரு. 1925ல இந்த இயர் தான் தொடங்கியிருப்பாரு. காந்தி, அம்பேத்கர்லாம் நமக்கு தெரியும். இந்த அம்பேத்கருடைய பிறந்த நாள் ஏப்ரல் 14 சமத்துவ நாள் அப்படின்னு நம்ம தமிழ்நாடு அரசு கொண்டாடுறாங்க. சமத்துவ நாள். ஈவேராவுடைய பிறந்த நாளான செப்டம்பர் 17 சமூக நீதி நாள் அப்படின்னு சொல்றாங்க. சமூக நீதி, சமத்துவ நாள் 2யும் கன்ஃப்யூஸ் பண்ணிடக்கூடாது. அடுத்து ஜோதிராவ் பூலே. இவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து சமூக சீர்திருத்தவாதி தான். இவரும் இவருடைய மனைவியும் சேர்ந்து 1848ல இந்தியாவிலேயே முதல் பெண்கள் பள்ளி முதல் பெண்கள் பள்ளிய ஸ்டார்ட் பண்றாங்க. இவர் வந்து மகாராஷ்டிரா பகுதியை சேர்ந்தவர் தான். இவர் 1873ல சத்ய சோதக் சமாஜ் அப்படின்ற ஒரு அமைப்பு நிறுவுறார். சத்ய சோதக் சமாஜ், உண்மை தேடுவோர் சங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம குலாம் கிரி அப்படின்ற ஒரு நூல் எழுதுறாரு. குலாம் கிரி அது என்ன மீனிங்னா அடிமைத்தனம் அப்படின்ற நூலையும் எழுதுறாரு. துணைப்படை திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யார்? ஹூ இன்ட்ரோடியூஸ்டு சப்சிடரி அலையன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லார்ட் வெல்லஸ்லி பிரபு. அதாவது வெல் பிளான்டு அப்படின்னு ஞாபகம். வெல் பிளான்ட் என்னன்னா துணைப்படை திட்டம்னா, இந்தியாவில் உள்ள அரசர்கள் எல்லாருமே பிரிட்டிஷ் அரசுடைய ராணுவத்துல ஜாயின்ட் ஆகிக்கணும். அவங்களுடைய படைகளும் இவங்க அதாவது இந்திய மன்னர்களுடைய படைகளை கலைச்சிட்டு பிரிட்டிஷ் ராணுவத்துடைய படையில சேர்த்துடணும். இதுதான் இந்த துணைப்படை திட்டம். இதை நிறைய பேர் அப்போஸ் பண்ணுவாங்க. ஓகே, இந்த லார்டு ஹேஸ்டிங்ஸ் பிரபு இவர் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா, இரட்டை ஆட்சி. இதுக்கு முன்னாடி டயார்கி சிஸ்டம் இருக்கும். அந்த இரட்டை ஆட்சி முறையை ஒழிச்சிருப்பாரு. அவ்வளவுதான், வேற எதுவும் முக்கியமானது இல்லை. ஐரோப்பாவிலிருந்து இந்தியா நேரடி கடல் வழியை கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாஸ்கோட காமா. இவர் தான் 1498ல இந்தியாவுக்கான வழியை கண்டுபிடித்து கோழிக்கோடு, கேரளாவில் உள்ள கோழிக்கோடு பகுதியை அடைஞ்சிருப்பார். அடுத்து இந்த கொலம்பஸ் இருக்கார் பாத்தீங்கன்னா, இவர் யாருன்னா ஃபர்ஸ்ட் அமெரிக்காவை கண்டுபிடித்தவர் இவர் தான், கொலம்பஸ். ஓகே, மார்க்கோ போலோ அப்படின்றவர் ஒரு இத்தாலிய பயணி. இவர் பாண்டிய நாட்டுக்கெல்லாம் அடிக்கடி வருகை புரிஞ்சிருப்பாரு. இந்துக்களும் முஸ்லிம்களும் ஒன்றிணைவதை வலியுறுத்தியவர் யார்? ஹூ எம்பசிஸ்ட் த யூனிட்டி ஆஃப் ஹிந்துஸ் அண்ட் முஸ்லிம்ஸ்? யாருன்னு பாத்தீங்கன்னா, கபீர் அப்படின்றவர் தான் இதை வலியுறுத்தி இருப்பாரு. ராமானுஜர் அப்படின்றவர் வைணவ மதத்தை பின்பற்றினவர். இவருடைய வேதாந்தம் என்ன அப்படின்னா, விசிஷ்டாத் வைதம். விசிஷ்டாத் வைத வேதாந்தம் அதுதான் இவருடையது. இதே மாதிரி ஆதிசங்கரர் அப்படின்றவர் இவர் என்ன சொல்லிடுறாருன்னா, எல்லாமே மாயைப்பா, உலகத்துல உள்ள எல்லாமே ஒரு மாயை தான் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இவர் வந்து அத்வைதம் அந்த வேதாந்தத்தை தான் ஃபாலோ பண்ணியிருப்பாரு. இந்த மீராபாய் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கிருஷ்ண பக்தை. இவங்க கிருஷ்ணருடைய பக்தை. இப்ப இந்து முஸ்லிம் ஒற்றுமையை பத்தி பேசினது யாருன்னா, கபீர் அப்படின்றவர் தான். 1964 உருவாக்கப்பட்ட பாலஸ்தீன விடுதலை இயக்கத்தின் தலைவர் யார்? நல்லா பாருங்க, போன தடவை இந்த வார் இல்ல, ஆனா இந்த தடவை இருக்கு. இஸ்ரேல் பாலஸ்தீன் வார் நடந்துட்டு இருக்கு. இந்த பாலஸ்தீன் விடுதலை இயக்கத்தை 1964ல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இதனுடைய தலைவரா யார் இருந்திருப்பாருன்னு பாத்தீங்கன்னா, யாசர் அராஃபத். இவர் தான் இதனுடைய தலைவரா இருந்திருப்பாரு. இந்த ராபர்ட் சுமன் அப்படின்னு இருக்காரு பாத்தீங்கன்னா, ராபர்ட் சுமன். இவர் வந்து யூரோப்பியன் யூனியன், ஐரோப்பிய ஒன்றியம் தோன்றுவதற்கு முக்கியமான ரீசனா இருந்திருப்பாரு இந்த ராபர்ட் சுமன். இந்த கன்ராட் அடனாவர் இவருமே யூரோப்பியன் யூனியன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முக்கியமான காரணமா இருந்திருப்பாரு. இந்த நாசர் இருக்காரு பாத்தீங்கன்னா, இவர் வந்து முன்னாள் எகிப்து அரசர். இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா,
அரப் யூனியன், யுனைடெட் அரப் ரிப்பப்ளிக் அப்படின்ற அரபு நாடுகளை ஒன்றிணைக்கும் முயற்சியை மேற்கொள்வார். யுனைடெட் அரப் ரிப்பப்ளிக் அப்படின்ற யுனைடெட் அரப் ரிப்பப்ளிக் அப்படின்ற அரபு நாடுகளை ஒன்றிணைக்கும் முயற்சியை இந்த அதிபர் நாசர் தான் மேற்கொள்வார். ஆதி திராவிட மகாஜன சபையை 1893 யார் ஸ்தாபித்தார்? Who founded the ஆதி திராவிடர் மகாஜன சபா in 1893? ரெட்டைமலை சீனிவாசன் தான். இவரை தாத்தா அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ் தாத்தா அப்படின்னா ஊவேசா, வெறும் தாத்தா அப்படின்னா ரெட்டைமலை சீனிவாசன். இவர் மட்டும்தான். இவர் வந்து ஒரு 3 முக்கியமான அவார்டு வாங்கியிருப்பாரு. 1926, 1930, 1936. என்ன ஆயிருப்பாருன்னா ராவ் சாஹிப், ராவ் பகதூர், திவான் பகதூர். இந்த 3 முக்கிய பட்டங்களை இந்த ரெட்டைமலை சீனிவாசன் இருப்பாரு. இந்த எம்.எஸ். சுவாமிநாதன் நமக்கு தெரியும், பசுமை புரட்சியின் தந்தை. பசுமை புரட்சியின் இந்திய பசுமை புரட்சியின் தந்தை எம்.எஸ். சுவாமிநாதன் தான். டி.எஸ்.எஸ். ராஜனும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு போராளி தான், சுதந்திர போராட்ட வீரரும் கூட. இந்த வி.எஸ். சீனிவாச சாஸ்திரி, இவருமே காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர். ராஜாஜி பீரியட்ல அமைச்சராகவும் இருந்திருப்பார். Who introduced local self government to India in 1882? உள்ளாட்சி அமைப்புகளை 1882 இந்தியாவில் அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னா ரிப்பன் பிரபு. இவரைத்தான் என்ன சொல்லுவாங்கன்னா உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்திய உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிப்பன் பிரபு அப்படின்னு சொல்லுவாங்க. ராமநாதபுர சிற்றரசை தோற்றுவித்த நாயக்கர் யார் அப்படின்னா நேம் ஆஃப் த நாயக் who inaugurated the kingdom of ராம்நாடு அப்படின்னா முத்து கிருஷ்ணப்ப நாயக்கர். இவர் தான் ராமநாதபுர சிற்றரசர். பார்த்தீங்களா, இது இவங்களை வந்து சேதுபதி அரசர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு முறையான அங்கீகாரம் கொடுத்தது, இவங்களை ஒரு அரசாக அங்கீகாரம் கொடுத்து அந்த ராமநாதபுர சிற்றரசை உருவாக்கியவர் யாருன்னா முத்து கிருஷ்ணப்ப நாயக்கர் தான். முத்து ஒடுகுநாதர் யார் அப்படின்னா வேலுநாச்சியாருடைய கணவர். இவர் வந்து சிவகங்கை மன்னர், சிவகங்கை சீமையின் மன்னர். இந்த சொக்கநாத நாயக்கர் யாருன்னா மதுரை நாயக்கர்கள்ல இவர் ஒரு ஆளு. இவர் வந்து கோவில் கலை இதுல வந்து மிகுந்த ஆர்வம் செலுத்தினார். இந்த விஸ்வநாத நாயக்கர் யாருன்னா இவர் தான் மதுரையை 72 பாளையங்களாக பிரித்து பாளையக்காரர் முறையை, இந்த தமிழக பகுதிகளில் பாளையக்காரர் முறையை அறிமுகப்படுத்தினவரை இந்த விஸ்வநாத நாயக்கர் தான். மாங்குளம் கல்வெட்டு பாண்டிய நெடுஞ்செழியன் பற்றி கூறுகிறது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், மாங்குளம் கல்வெட்டு பாண்டிய நெடுஞ்செழியன் பற்றி கூறுகிறது. ரைட்டு. இந்த கல்வெட்டு தமிழ் பிராமி எழுத்து வடிவில் உள்ளன. ரெண்டுமே கரெக்ட் தான். இந்த கல்வெட்டு எந்த காலத்தை சேர்ந்ததுன்னா கிமு 2ஆம் நூற்றாண்டு. இந்த கல்வெட்டு என்ன சொல்லுதுன்னா மாங்குளம் மலைகள்ல அங்க மலை இருக்கு, அந்த மலை வந்து சமணர் மலை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப மதுரையில தான் இருக்கு. ஏன் அப்படின்னா அங்க சமணர்கள் படுப்பதற்காக கற்படுக்கைகளை இந்த பாண்டிய நெடுஞ்செழியன் செதுக்கி கொடுத்ததாக இந்த மாங்குளம் கல்வெட்டு சொல்லுது. இந்தியாவில் பிரெஞ்சு குடியிருப்புகளுக்கான தலைமையகம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரி தான். ஹெட் குவார்டர் பாண்டிச்சேரி. இது போக வணிக வளம் எங்கெல்லாம் வச்சிருந்தாங்கன்னா காரைக்கால், மாஹி, ஏனாம் இந்த இடத்துல வச்சிருந்தாங்க. 1954 வரைக்கும் இது வந்து பிரெஞ்சோட கண்ட்ரோல தான் இருந்துச்சு. அதன் பிறகுதான் இது வந்து இந்தியாவோட கண்ட்ரோலுக்கு வந்திருக்கு. இந்த சந்திரநாகூர் அப்படின்றது எங்கன்னா வங்காளத்துல கல்கத்தாவுக்கு அருகே ஹூக்ளி இருக்கு பாத்தீங்களா, ஹூக்ளி நதி. இந்த ஹூக்ளி நதி கரையில உள்ள ஒரு இடம் பேர் தான் சந்திரநாகூர். இந்த சந்திரநாகூரும் பிரெஞ்சுக்குரிய ஒரு வணிக வளாகமா தான் இருந்துச்சு. உக்ரைனின் குடியரசுத் தலைவர் யார்? அந்த இதுக்கு முன்னாடி உக்ரைன் ரஷ்யா வாழ்றதுனால அந்த உக்ரைன் குடியரசுத் தலைவரை பத்தி கேட்கிறாங்க. அவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா விளாடிமிர் ஜெலன்ஸ்கி. இந்த விளாடிமிர் புதின் அப்படின்றவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ரஷ்யாவுடைய அதிபர். ஓகே. இப்ப யுஎஸ்ஏ முக்கியமானது. யுஎஸ்ஏ உடைய அதிபர் யாருன்னா ட்ரம்ப் நமக்கு தெரியும். பிரான்ஸ் இம்மானுவேல் மேக்ரான். இஸ்ரேல் நெதன்யாகு. இந்த இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் போர் நடந்துட்டு இருக்கு. இவங்க இஸ்ரேல் பாலஸ்தீன்ல உள்ள ஹமாஸ் அப்படின்ற ஒரு அமைப்பு தீவிரவாத அமைப்பா இருக்கு. இந்த அமைப்பை முற்றிலும் தடை பண்ணணும் அப்படின்னு சொல்லிதான் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க, போர் நடத்திட்டு இருக்காங்க. இப்ப அந்த போர்
ஓரளவுக்கு நிப்பாட்டி வச்சிருக்காங்க. போர் நிறுத்த ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்தாகி இவங்களுடைய பணைய கைதிகள் ஒரு 20 பணைய கைதிகள் இஸ்ரேலுடைய 20 பணைய கைதிகளை ஹமாஸ் வச்சிருப்பாங்க. அவங்க திரும்ப ஒப்படைச்சிட்டாங்க. தவறான இணையை தேர்ந்தெடு மங்கள் பாண்டே. மங்கள் பாண்டே அப்படின்றவரு இந்திய ராணுவ சிப்பாய். இவர் தான் பராக்பூர்ல ஃபர்ஸ்ட் 1857 புரட்சிக்கு அடித்தளமிட்டவர். அந்த என்ஃபீல்டு ரக துப்பாக்கியை யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்களை எதிர்த்து அவருடைய அதிகாரி துப்பாக்கியால் சுட்டு கொன்றவர். ராணி லட்சுமி பாய் ஜான்சி பகுதியை ஆட்சி பண்ணுவாங்க. வேலு நாச்சியார். வேலு நாச்சியார் வந்து ராமநாதபுரத்தை சேர்ந்தவங்க. இவங்க வந்து சிவகங்கை கிடையாது. வேலு நாச்சியார் சிவகங்கை ஆட்சி பண்ணவங்க. ஆன்சர் தப்பு. வேலு நாச்சியார் சிவகங்கை ஆட்சி பண்ணவங்க. ராமநாதபுரத்துல பிறந்தவங்க. கட்டபொம்மன் நெற்கட்டும் செவல் கிடையாது. நெற்கட்டும் செவல் வந்து பூலித்தேவர். அப்ப கட்டபொம்மனுக்கு எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பாஞ்சாலங்குறிச்சி. பாஞ்சாலங்குறிச்சி. நாடுகளின் கூட்டமைப்பு த லீக் ஆஃப் நேஷன்ஸ் எப்ப ஃபவுண்ட் பண்றாங்கன்னா 1920 தான் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. இதை யாரு கொண்டு வந்திருப்பாங்கன்னா அப்போதைய அமெரிக்காவின் அதிபராக இருந்த உட்ரோ வில்சன். இது முக்கியமானது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1914 இருந்து 18 வரைக்கும் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் நடக்கும். வேர்ல்டு வார்ல எல்லா நாடுகளுக்குமே பெருமளவு இழப்பு, மக்கள் சேதம் எல்லாமே இருந்திருக்கும். ஸோ என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா 1920 நாடுகளின் கூட்டமைப்பு அப்படின்னு ஒரு 58 நாடுகள் சேர்ந்து பாரிஸ் மாநாடு ஒண்ணு நடக்கும். அந்த பாரிஸ் மாநாட்டுல தான் ஒரு 50 நாடுகள் சேர்ந்து நாடுகளின் கூட்டமைப்புன்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம எல்லா நாடுகளும் ஒத்துமையா இருப்போம் அப்படின்னு சொல்லி 1920 ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. ஆனா இது வந்து என்னதான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் இது வந்து செயல் இழந்ததா தான் இருக்கும். ஏன்னா திரும்பவும் 1939 இருந்து 45 வரைக்கும் செகண்ட் வேர்ல்டு வார் வந்துடும். இந்த நாடுகளின் கூட்டமைப்பு லீக் ஆஃப் நேஷன்ஸ்ல இருந்து ஜெர்மனி, அமெரிக்கா, ரஷ்யா, சீனா இவங்க எல்லாம் வெளியே போக ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. செகண்ட் வேர்ல்டு வார் வந்துடும். இதற்கு அடுத்துதான் 1945 செகண்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சதுக்கு அப்புறம் அக்டோபர் 24 யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷனுடைய ஒரு டிக்ளரேஷன் வரும். ஒரு அறிக்கை. இந்த டிக்ளரேஷன்ல கிட்டத்தட்ட ஒரு 50 நாடுகள் ஸ்டார்டிங்ல சேர்ந்துக்குவாங்க. இது எந்த மாநாட்டுல இந்த அறிக்கை வெளியிடுவாங்கன்னா சான் பிரான்சிஸ்கோ மாநாடு. ஃபர்ஸ்ட் லீக் ஆஃப் நேஷன்ஸ் அப்படின்னா இது வந்து பாரிஸ் மாநாட்டுல ஒரு 58 நாடுகள் சேர்ந்து ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாருக்கு அப்புறம் இனிமேல் இந்த மாதிரி வேர்ல்டு வார் வரக்கூடாது அப்படின்றக்காக 1920 கொண்டு வராங்க. இதுக்கு முக்கிய காரணமா இருந்தது உட்ரோ வில்சன். 1939 45 செகண்ட் வேர்ல்டு வார் வந்துருச்சு. திரும்பவும் இது மாதிரி நடக்கூடாதுன்னு 1945 ஒரு 50 நாடுகள் சேர்ந்து சான் பிரான்சிஸ்கோ மாநாட்டுல யுஎன்ஓ டிக்ளரேஷன், அதாவது ஐக்கிய நாடுகள் சபை அப்படின்ற ஒரு புது சபை கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு அறிக்கை வெளியிடுறாங்க. அதாவது அக்டோபர் 24. இதைத்தான் யுஎன்ஓ டே அப்படின்றாங்க. ஐநா தினம் அப்படின்னு அக்டோபர் 24 தான் சொல்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட ஹிஸ்டரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஓப்பன் கோட்டால கேட்ட எல்லா கொஸ்டினும் நம்ம பார்த்துட்டோம். இதே மாதிரி இன்னும் ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸாக நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கலாம். தேங்க்யூ.